வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பாடத்திலிருந்து ஒரு கேட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த கேட் ப்ராப்ளம் வந்து 2007 நடந்த கேட் பரீட்சையில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ கேள்வியை படிச்சிடுறேன். A rigid bar is suspended by 3 rods made of the same material as shown in the figure. The area and length of the central rod are 3a and L respectively, while that of the two outer rods are 2a and 2L respectively. If a downward force of 50 kN is applied to the rigid bar, the forces in the central and each of the outer rods will be. So friends, இதுதான் கேள்வி. இப்போ கேள்வி அனலைஸ் பண்ணுறேன். ஒரு ரிஜிட் பார் இருக்குது. இந்த ரிஜிட் பாரை ஹாரிசான்டலாக தொங்க விடுறாங்க. ஹாரிசான்டலாக தொங்க விடுறதுக்கு 3 ராட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 ராடும் சீலிங்க்கு அட்டாச் ஆகியிருக்கு. இந்த 3 ராடில் சென்டர் ராடோட ஏரியா வந்து 3a, லென்த்து வந்து L. அப்புறமா இந்த 2 அவுட்டர் ராட்ஸோட ஏரியா வந்து 2a, அப்புறமா லென்த்து வந்து 2L. ஓகேங்களா? இப்போது இந்த ரிஜிட் பாரை ஹாரிசான்டலாக அட்டாச் பண்ணிட்டாங்க. அட்டாச் பண்ண பின்னால் இந்த ரிஜிட் பார் மேலே 50 kN ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இந்த 50 kN வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இது ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால இந்த 50 kN வந்து இந்த ரிஜிட் பாரை கீழே இழுக்க முயற்சி பண்ணும். ஆனால் இந்த 3 ராடும் இந்த ரிஜிட் பாரை கீழே போகாமல் அப்புறமா ஈக்குலிபிரியம் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். அது எப்படின்னா, இந்த 50 kN ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதால் இமிடியேட்டாக இந்த 3 ராட்லேயும் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸ் டெவலப் ஆகும். இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸ் தான் இந்த ரிஜிட் பாரை கீழே போகாமல் அப்புறமா ஈக்குலிபிரியம் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. ஓகேங்களா? இப்போது இந்த ரிஜிட் பாரை ஈக்குலிபிரியம் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 3 ராட்லையும் டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸோட மொத்த அளவு எவ்வளோ இருக்கணும்னா 50 kN இருக்கணும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை ஈக்குலிபிரியம் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே எல்லா பக்கமும் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் அப்ளை ஆகிருக்கணும். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 2 ஃபோர்ஸஸ் அப்ளை ஆகுதுன்னா வலது பக்கமாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இடது பக்கமாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட அளவும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிட் பார் கீழே வந்து ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, 50 kN. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா 3 ராட் இருக்குது. இந்த 3 ராட்லேயும் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸ் டெவலப் ஆகுது. ஸோ இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸோட மொத்த அளவு 50 kN இருந்தால் தான் இந்த ரிஜிட் பார் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? F1 + F2 + F3 is equal to 50 kN. ஓகேங்களா? இதில் F1 வந்து ராட் 1ல் டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், F2 வந்து ராட் 2ல் டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், F3 வந்து ராட் 3ல் டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரிஜிட் பாரோட ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகேங்களா? அப்புறமா இந்த 3 ராடும் ஒரே மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 ராடோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து 1 தான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம E1 = E2 = E3ன்னு எழுதிக்கலாம். E1 வந்து ராட் 1ஓட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ, E2 வந்து ராட் 2ஓட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ, E3 வந்து ராட் 3ஓட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நாம் இந்த கேள்வியில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த 3 ராட்லேயும் டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸோட வேல்யூஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டிஃபார்மேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். நான் எதுக்கு டிஃபார்மேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா, இந்த 50 kN ஃபோர்ஸ் வந்து இந்த ரிஜிட் பார் கீழே இழுக்கிறப்போ இந்த 3 ராடையும் சேர்த்து தான் இழுக்கும். ஸோ இப்படி இழுக்கிறதுனால இந்த 3 ராட்லேயும் டிஃபார்மேஷன் இன்டியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி 3 ராட்லேயும் இன்டியூஸ் ஆகிற டிஃபார்மேஷனோட அளவு வந்து 1 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ராட்லையும் இன்டியூஸ் ஆகிற டிஃபார்மேஷனோட அளவு 1 நான் எப்படி சொல்கிறேன்னா, இது சொல்கிறதுக்கு என்கிட்ட 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரிஜிட் பார் வந்து ஹாரிசான்டலாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த 3 ராடும் வெர்டிக்கலாக இருக்குது. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா இந்த 50 kN வந்து இந்த ரிஜிட் பார் கீழே இருக்கும், ஹாரிசான்டல் ரிஜிட் பார். ஸோ இப்படி இழுக்கிறப்போ இந்த ஹாரிசான்டல் பார் சைமல்டேனியஸாக இந்த 3 ராடையும் இழுக்கும். ஸோ இப்படி சைமல்டேனியஸாக இழுக்கிறதுனால இந்த 3 ராடும் வெர்டிக்கலாக எக்ஸ்பேண்ட் ஆகும் ஒரே அளவில். ஸோ இந்த வெர்டிக்கலாக எக்ஸ்பேண்ட் ஆகிறத தான் டிஃபார்மேஷன் சொல்கிறோம்.
ஸோ 3 ராடும் ஒரே அளவில் வெர்டிக்கலாக எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால இந்த 3 ராட்லையும் இன்டியூஸ் ஆகிற டிஃபார்மேஷன் அளவு ஒன்றா தான் இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த கண்டிஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? dl1 இஸ் ஈக்குவல் டு dl2 இஸ் ஈக்குவல் டு dl3. இதில் dl1 வந்து ராட் 1ல் இன்டியூஸ் ஆன டிஃபார்மேஷனோட அளவு, dl2 வந்து ராட் 2ல் இன்டியூஸ் ஆன டிஃபார்மேஷன் அளவு, dl3 வந்து ராட் 3ல் இன்டியூஸ் ஆன டிஃபார்மேஷனோட அளவு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 3 ராடோட டிஃபார்மேஷன் ஃபார்முலேஸை யூஸ் பண்ணி நம்ம 3 ராடோட ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம டிஃபார்மேஷனோட பேசிக் ஃபார்முலா எழுதிப்போம். பேசிக் ஃபார்முலா என்னன்னா, டிஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்ளைட் இன்டு லென்த் ஹோல் டிவைட் பை ஏரியா இன்டு யங்ஸ் மாடுலஸ். ஸோ ராட் ஒன்னோட டிஃபார்மேஷன் வந்து dl1, அப்புறமா லோட் அப்ளை ஆகிருக்கிறது வந்து f1, லென்த் வந்து 2l, ஏரியா வந்து 2a, யங்ஸ் மாடுலஸ் வந்து e1. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா என்னென்னா, dl1 இஸ் ஈக்குவல் டு f1 இன்ட்டு 2l ஹோல் டிவைடட் பை 2a இன்ட்டு e1. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ அடுத்து நம்ம ராட் 2ஓட டிஃபார்மேஷன் ஃபார்முலா எழுதிப்போம். ராட் 2ல் இன்டியூஸ் ஆகிற டிஃபார்மேஷன் வந்து dl2, லோட் அப்ளைடு வந்து f2, லென்த் வந்து l, ஏரியா வந்து 3a, யங்ஸ் மாடுலஸ் வந்து e2. ஸோ ஃபார்முலா வந்து dl2 இஸ் ஈக்குவல் டு f2 இன்ட்டு l ஹோல் டிவைட் பை 3a இன்ட்டு e2. இதுதான் ஃபார்முலா. இப்போ அடுத்து ராட் 3ஓட டிஃபார்மேஷன் ஃபார்முலா எழுதிப்போம். ஸோ ராட் 3ல் இன்டியூஸ் ஆகிற டிஃபார்மேஷன் வேல்யூ வந்து dl3, அப்புறமா லோட் அப்ளை ஆகிருக்கிறது வந்து f3, லென்த் வந்து 2l, ஏரியா வந்து 2a, அப்புறமா யங்ஸ் மாடுலஸ் வந்து e3. ஓகேங்களா? ஸோ ராட் 3ஓட டிஃபார்மேஷன் ஃபார்முலா வந்து dl3 இஸ் ஈக்குவல் டு f3 இன்ட்டு 2l ஹோல் டிவைட் பை 2a இன்ட்டு e3. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த 3 ராடோட டிஃபார்மேஷன் ஃபார்முலேஸை வந்து இந்த கண்டிஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது dl1 இஸ் ஈக்குவல் டு dl2 இஸ் ஈக்குவல் டு dl3 கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, f1 இன்ட்டு 2l ஹோல் டிவைட் பை 2a இன்ட்டு e1 is equal to f2 into l whole divided by 3a into e2 is equal to f3 into 2l whole divided by 2a into e3. இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம dl1 dl2 ஃபார்முலையும் தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ f1 into 2l whole divided by 2a into e1 is equal to f2 into l whole divided by 3a into e2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா l கேன்சல் ஆகிடும், அப்புறமா ஏஏ கேன்சல் ஆகிடும். அப்புறமா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 3 ராடு ஒரே மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ யங்ஸ் மாடுலஸ் 3 ராடோட யங்ஸ் மாடுலஸும் ஒன்று தான். ஸோ அதனால் இந்த e1 e2 கேன்சல் ஆகிடும். அப்புறமா இந்த LHSல இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து f1 இஸ் ஈக்குவல் டு f2 டிவைடட் பை 3. இப்போ நம்ம இந்த 3 LHS கொண்டு வருவோம். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து f2 இஸ் ஈக்குவல் டு 3f1. ஸோ இந்த கண்டிஷனோட அர்த்தம் என்னென்னா, ராட் 2ல் டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட அளவு வந்து ராட் 1ல் டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை விட 3 மடங்கு அதிகம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து ராட் 1ஓட டிஃபார்மேஷன் ஃபார்முலாவும் ராட் 3ஓட டிஃபார்மேஷன் ஃபார்முலாவும் தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ f1 இன்ட்டு 2l whole divided by 2a into e1 is equal to f3 into 2l whole divided by 2a into e3. ஸோ இங்கே 2l கேன்சல் ஆகிடும், 2a கேன்சல் ஆகிடும். அப்புறமா இந்த 3 ராடும் ஒரே மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால் 3 ராடோட யங்ஸ் மாடுலஸும் ஒன்று தான். ஸோ இந்த காரணத்துக்காக இந்த e1 e3 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து f1 இஸ் ஈக்குவல் டு f3. ஸோ இந்த கண்டிஷனோட அர்த்தம் என்னென்னா, ராட் 1ல் டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட அளவும் ராட் 3ல் டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட அளவும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது f2வும் அப்புறமா f3யும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 2 வேல்யூவும் கொண்டு போய் ஈக்குவிலிபிரியம் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நம்ம இந்த f2வை 3f1 மாற்றி எழுதிக்கலாம், அப்புறமா இந்த f3யை f1 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இந்த ஈக்குவிலிபிரியம் கண்டிஷனை மாற்றி எழுதுவோம். அதாவது f1 + 3f1 + f1 இஸ் ஈக்குவல் டு 50 kN. ஸோ இங்கே f1 + 3f1 + f1 வந்து 5f1. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 5f1 இஸ் ஈக்குவல் டு 50 kN. இப்போ நான் இந்த 5ஐ கொண்டு போய் RHSல
ஐ மீன் இந்த 5 நான் ஆர்ஹெச்எஸ்க்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து F1 is equal to 50 kN divided by 5. ஸோ 50 kN divided by 5 வந்து 10 kN. ஸோ F1 வேல்யூ வந்து ஸோ அதாவது அடுத்த ஸ்டெப் வந்து F1 is equal to 10 kN. அதாவது இந்த ராட் 1ல டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 10 kN. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ராட் 1ல டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட அளவும் ராட் 3ல டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட அளவும் ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது F1 is equal to F3. ஸோ அப்போ F1 10 kN F3யும் 10 kN தான். ஸோ ராட் 3ல டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட அளவும் 10 kN தான். ஓகேங்களா? நம்ம F1 F3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ F2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ராட் 2ல டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட அளவு வந்து ராட் 1ல டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை விட 3 மடங்கு அதிகம். அதாவது F2 is equal to 3F1. ஸோ இப்போ நம்மளுக்கு F1 வேல்யூ தெரியும். ஸோ இப்போ ஈஸியாக F2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ F2 வேல்யூனா F2 is equal to 3 into 10 kN. ஸோ 3 into 10 kN வந்து 30 kN. ஸோ F2 வந்து 30 kN. ஓகேங்களா? அதாவது ராட் 2ல டெவலப் ஆன ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட அளவு வந்து 30 kN. ஓகே? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிஜிட் பாரை ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 3 ராட்லேயும் 10 அதாவது ஒரு ராடில் 10 kN, இன்னொரு ராடில் 10 kN, அப்புறமா நடுவில் இருக்க ராடில் 30 kN ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் டெவலப் ஆகியிருக்கணும். அப்படி டெவலப் ஆனால் தான் இந்த ரிஜிட் பார் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 10 kN, 10 kN அண்ட் 30 kN. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் எவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.